பாலியல் வன்கொடுமையை பாதிரி செய்ததா சாமியார் செய்ததா என பிரிக்கும் கி. வீரமணியின் அருவருக்கத்தக்க. அயோக்கியத்தனமான பகுத்தறிவை இந்த காணொளியில் பார்ப்போம். தொடர்ந்து காணொளியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. ஈ. ராமசாமி சொன்னது. நல்ல பெயர் வாங்க விரும்புபவன் பொது நன்மைக்கான வேலை செய்ய முடியாது. நல்ல பேர் வாங்க அநேக பித்தலாட்டங்களும் அயோக்கியத்தனங்களும் ஏமாற்றல்களும் செய்தாக வேண்டியிருக்கும். ஆதலால் தான் பொது ஜனங்களிடம் நல்ல பேர் எடுக்க முயற்சிப்பவன் பொதுத் தொண்டுக்கு லாயக்கற்றவனாவான் என்று சொல்லி வருகிறேன். குடியரசு டிசம்பர் 18 1943. இதனையே கி. வீரமணியும் சொல்வார். தந்தை பெரியாருடைய முதல் பாடம் என்கிற தலைப்பில் 23 நவம்பர் 24 நாள் விடுதலையில் கி. வீரமணி கூறியது. நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்னிடம் வரவேண்டிய அவசியமில்லை. கெட்ட பெயர் எடுக்க வேண்டும் என்பவர்கள் மட்டும் என்னிடம் வாருங்கள் என்றார் பெரியார் என. யோசிக்கையில் ஆசானும் சிஷ்யனும் சொன்னது சரியென்றே தோன்றுகிறது. இவர்கள் காட்டுகிற போலி பகுத்தறிவுக்கு இவர்களுக்கு எப்படி நல்ல பெயர் கிடைக்கும். போலிகளுக்கு என்ன மரியாதை உண்டோ அதுதானே இவர்களுக்கான மரியாதை. தங்களுக்கேன் நல்ல பெயர் கிடைக்கவில்லை என அறிவுடன் அன்றைக்கு ஈ. ராமசாமியோ இன்றைக்கு கி. வீரமணியோ சிந்தித்திருந்தால் ஒரு தெளிவு கிடைத்திருக்கும். உதாரணத்திற்கு இன்றைக்கு ஒரு மதப் போதகர் குறித்து வந்த பாலியல் குற்றச்செய்தியிலிருந்தே தீக்க ஆசாமிகளின் போலி பகுத்தறிவை பேசுவோம். மதத்தின் பெயரை சொல்லி கடவுளின் பெயரை சொல்லி பலாத்காரம் செய்கிறவனின் யோக்கியதையை அம்பலப்படுத்த சம்பந்தப்பட்டவனின் மதத்தை பார்த்து குற்ற நிகழ்வை கண்டிக்கிற அல்லது குற்ற நிகழ்வை மறைக்கிற அயோக்கியத்தனத்தை கொண்டிருக்கிற தீக்க ஆசாமிகளுக்கு பொது ஜனத்திடம் என்ன நல்ல பெயர் கிடைக்கும். 1ஆம் நம்பர் அயோக்கியன் என்கிற பெயர் தானே கிடைக்கும். இன்றைக்கு ஏனைய பத்திரிகைகளில் வந்த ஒரு பாலியல் வன்கொடுமை செய்தியை வாசித்ததுமே அதை தங்கள் பத்திரிகையில் பிரசுரிப்பதற்கு முன் பாலியல் வன்கொடுமை செய்தவன் பாதிரியாரா அல்லது சாமியாரா என பார்த்து மதப்போல் என்றதால் மூடி மறைத்த அயோக்கியத்தனத்தை செய்தவன் தன்னை பகுத்தறிவாதி என சொன்னால் அவனுக்கென்ன நல்ல பெயர் கிடைக்கும். கி. வீரமணி தங்களால் நல்ல பெயர் எடுக்க முடியாது என்கிறார். எப்படி எடுக்க முடியும். அறிவில் நேர்மையில்லாதபோது. போக்சோ வழக்கு பிரபல மதபோதகர் தலைமறைவு. கோவையில் நடந்தது என்ன என்கிற தலைப்பில் ஏப்ரல் 8/25 அன்று விகடன்.com உட்பட செய்தித்தாள் மற்றும் செய்தி தளங்களில் வந்த செய்தி இது. கோவை சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பிரபல கிறிஸ்துவ மத போதகர் ஜான் ஜெபராஜ் மீது வழக்குப்பதிவு செய்துள்ளனர். கோவை ஜி. மில்ஸ் பகுதியை சேர்ந்தவர் ஜான் ஜெபராஜ். இவர் காந்திபுரம் பகுதியில் உள்ள ஜெப கூடத்தில் மதபோதகராக உள்ளார். மேலும் இவர் தன்னுடைய இசை கச்சேரிகள் மூலம் கிறிஸ்துவ சமுதாயத்தில் நன்கு பிரபலமானவர். இவருக்கு ஏற்கெனவே திருமணமாகி குழந்தையும் இருக்கிறது. ஜான் ஜெபராஜின் மாமனார் ஒரு ஆதரவற்ற சிறுமியை தத்தெடுத்து வளர்த்து வந்துள்ளார். ஜெபராஜ் கடந்த 2024 மே 21ஆம் தேதி தன் வீட்டில் ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்துள்ளார். ஜெபராஜின் மாமனார் அதற்கு அந்த 17 வயது சிறுமியை அழைத்துச் சென்றுள்ளார். மேலும் அந்த சிறுமியின் தோழியான 14 வயது சிறுமி ஒருவரையும் உடன் அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போது மதபோதகர் ஜெபராஜ் 2 சிறுமிகளிடமும் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். பயந்து போன சிறுமிகள் உடனடியாக அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். ஆனால் இந்த பாலியல் தொல்லை குறித்து சிறுமிகள் உடனடியாக யாரிடமும் தெரிவிக்கவில்லை. அவர்களின் நடவடிக்கையை பார்த்து உறவினர் ஒருவர் பேசியபோது அதில் ஒரு சிறுமி பாலியல் சீண்டல் குறித்து கூறியுள்ளார். அவர்கள் மூலம் இந்த தகவல் காவல்துறைக்கு சொல்லப்பட்டது. வழக்கை விசாரித்த அனைத்து மகளிர் மத்திய காவல் நிலையத்தில் ஜெபராஜ் மீது போக்சோ உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்துள்ளனர். தலைமறைவாகியுள்ள ஜெபராஜை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள் என்கிறது செய்தி.
கிறிஸ்தவ மதபோதகர் பாலியல் வன்கொடுமை செய்தி என்றதுமே. அந்த செய்தியை மூடி மறைத்துள்ளார் ஆசிரியர் கி. வீரமணி. விடுதலை பத்திரிகையில் சில பெண்களும் பணி புரிகிறார்கள் என்றால் அவர்களும் இந்த அயோக்கியத்தனத்திற்கு உடந்தையாக தானே இருக்க முடியும். கி. வீரமணி ஒரு பத்திரிகை ஆசிரியர் என சொல்லிக் கொள்ளவே தகுதி இல்லாத நபராக போனார் இதனால். சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட அவலம் ஈரோட்டு கண்ணாடி வீரமணிக்கு கொடுமையானதாக பெரியதாக தெரியவில்லை. சம்பந்தப்பட்ட நபரின் மதம்தான் பெரியதாக தெரிந்து. இந்த செய்தியை எங்னம் முடி மறைக்கலாம் என்கிற புத்திதான் மண்டை முழுக்க ஓடியுள்ளது. இதனைதான் போலி பகுத்தறிவு என்பது. இந்த செய்தியை ஏன் பிரசுரிக்கவில்லை என்பதற்கு கி. வீரமணியால் நேர்மையான காரணம் சொல்ல முடியுமா? இத்தகைய அறிவுக்கார பேர்வழிகள் எப்படி நல்ல பெயர் வாங்க முடியும் சமூகத்தில்? அருட்தந்தை இராஜன் இமானுவேல் பாராட்டு என்கிற தலைப்பில் 13 பிப்ரவரி 25 நாள் விடுதலையில் வந்த ஒரு செய்தியை வாசித்தோமேயானால். பாதிரி மதபோதகர்களின் பாலியல் வன்கொடுமையை ஏன் கி. வீரமணி மூடி மறைக்கிறார் என்பது விளங்கும். கி. வீரமணிக்கு அருட்தந்தை ராஜன் இமானுவேல் என்பவர் பொன்னாடை போர்த்தும் படம் செய்தியுடன் வந்திருந்தது. பெரியாரியல் பயிற்சி பட்டறை பிப்ரவரி 9 2025 அன்று சென்னை குளத்தூரில் நடைபெற்றது. அங்கு நடைபெறும் வகுப்புகளை பார்வையிடவும். திராவிடர் கழகத் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்களை மரியாதை நிமித்தம் சந்திக்கவும். அருட்தந்தை இராஜன் இமானுவேல் பாதிரியார் அவர்கள் வருகை தந்திருந்தார். மேடை ஏறி பாதிரியார் அவர்கள் கி. வீரமணிக்கு பொன்னாடை அணிவித்தார். இந்நிலையில் பயிற்சி பட்டறை குறித்த தொகுப்பு கட்டுரை பிப்ரவரி 11 2025 நாளிட்ட விடுதலை நாளிதழில் வெளிவந்தது. கட்டுரை முழுவதையும் வாசித்த பாதிரியார் இராஜன் இமானுவேல் கீழ்க்கண்ட செய்தியுடன் படத்தையும் சேர்த்து தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆக வைத்திருந்தது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என்கிறது விடுதலை பெருமையாக. கி. வீரமணியை ஒரு பாதிரியார் ஏன் பாராட்ட வேண்டும்? ஒழுக்கமுள்ள நேர்மையான நாத்திகவாதியாக. பாதிரியார்களின் பாலியல் வன்கொடுமைகளை கிறிஸ்தவ மூடநம்பிக்கைகளை கண்டிக்கிற பகுத்தறிவாதியாக கி. வீரமணி இருந்திருப்பாரேயானால். ஒரு பாதிரியார் கி. வீரமணிக்கு பொன்னாடை போர்த்தி பாராட்டுவாரா? நேர்மையான பகுத்தறிவாதியாக இருந்தாரேயானால். ஒரு எதிரியை பார்ப்பது போல்தானே பார்க்கப்பட்டிருப்பார். ஒரு பாதிரி நாத்திகவாதி என சொல்லிக் கொள்ளும் ஒரு நபரை போற்றி புகழ்கிறாரென்றால். அவர்களுக்கிடையே ஏதோ வேறு விதமான பிணைப்பு இருப்பதாகவே அர்த்தமாகிறது. ஏன் கி. வீரமணியை அன்றைக்கு அருட்தந்தை பொன்னாடை போர்த்தி பாராட்டினார் என்று அன்று புரியவில்லை. இன்று புரிந்துவிட்டது. ஆம், பல்வேறு சமயங்களில் பாதிரியார்கள் செய்த பாலியல் வன்கொடுமைகளை கி. வீரமணி மூடி மறைத்ததற்கு தான் பொன்னாடையும் கி. வீரமணிக்கு புகழுரையும் போலும். நேர்மையான பத்திரிகையாசிரியராக இருந்து நேர்மையான பகுத்தறிவாதியாக இருந்து எங்களுக்கு கெட்ட பெயர் கிடைக்கிறது என வருந்தினால் அதில் நியாயமுள்ளது. போலிக்கும் பித்தலாட்ட புத்திக்காரனுக்கும் என்ன கிடைக்க வேண்டுமோ அது உங்களுக்கு இப்போது தாராளமாய் கிடைக்கிறது. அதற்கு வருந்த வேண்டியதில்லை. பாலியல் வன்கொடுமையை மதம் பார்த்து கண்டிக்க தான் அறிவுலக ஆசான் பெரியார் கி. வீரமணிக்கு கற்று தந்திருக்கிறார் போலும். நமக்குள்ள வருத்தமெல்லாம் திராவிடர் கழக மகளிரும் இதே அருவருக்கத்தக்க அறிவுடன் இருக்கிறார்களே என்று தான். அருள்மொழியும் ஷாலினியும் மதிவதனியும் திருந்த வேண்டும். திருந்துவார்களா?